எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு கில்ல பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஆமா மக்களே, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நான் எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி ஹாலோவின், ஓகேவா? ஸோ எப்படியும் நம்ம ஊரில் கொண்டாட மாட்டாங்க, பட் நம்ம சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ ஹாப்பி ஹாலோவின், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கேம் பற்றி நான் சொல்லவே இல்லை. ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல பிரெயின் ராட் விளாண்டுருப்போம்ல, அதே மாதிரி இது கில்ல பிரெயின் ராட். ஸோ என்னென்னா, நம்ம வந்துட்டு பிரெயின் ராட்ஸை கொல்லணும். நம்மக்கிட்ட குறிப்பிட்ட மணி இருக்கும், அவ்வளோ அளவு வச்சு தான் நம்ம பிரெயின் ராட்ஸை கொல்ல முடியும். ஸோ அந்த பிரெயின் ராட்ஸ்லாம் ஒரு செகண்டுக்கு அவ்வளோன்னு மணி கொடுக்கும். ஸோ அதே ஸ்டீல பிரெயின் ராட் நம்ம பர்ச்சேஸ் இல்லைனா ஸ்டீல் பண்ணணும், பட் இதில் நம்ம வந்துட்டு கில் பண்ணணும். ஸோ இதில் கூட நம்மளால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது என்னது ஸ்டீல் பண்ணலாம், ஓகேவா? என்னது பிரெயின் ராட்ஸை கொல்லணுமா? சரி, அது ஓகே. இப்போ எதுக்கு நீ ரன்னவேன்னு காட்டுறாங்க? மங்கூஸ் அது ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு கிரிமினல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் கண்டிப்பாக சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிரெயின் ராட்டை கொண்டிருக்கோம், அதனால் போலீஸ் நம்மளை வந்துட்டு சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ரன்னவே அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டா பிரெயின் ராட் பார்த்தீங்களா, நம்மளை அடிச்சிட்டா பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இது போலீஸு. ஸோ ஜாப்ஸ் ஒரு பிரெயின் ராட் இருக்குல்ல, அந்த பிரெயின் ராட் தான் போலீஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் எல்லா பிரெயின் ராட்ஸும் கொண்டு கிரேவியார்டில் போட்டிருக்கோம். அண்ட் தென் மற்றவங்க கொல்றதை கூட நம்மளாம் எடுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம கொல்லவே இல்லை, மற்றவங்க கொண்டிருக்காங்க, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓ, இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே. சரி, ஏதோ நல்ல பிரெயின் ராட்டா போய் கொள்ளலாம். 10 ரூபா 2 ரூபான்னு கொண்டுகிட்டு இருக்க. நல்லா ஏதோ பெரிய இதை கொல்ற. எதுக்குடா கொல்ற மாதிரி போயிட்டு கொல்ல மாட்டேங்கிற? மங்கூஸு, உனக்கு என்ன கண்ணு குருடாயிடுச்சா? நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சு தான் நம்மளால கொல்ல முடியும். அவங்க பாட்டுக்கு நீ நினைக்கிறதெல்லாம் கொல்றதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ நம்ம சிம்மான்சின்னு பனானினி இது கொண்டிருக்கோம். அண்ட் தென் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். ஸோ ஒரு கொஞ்ச நாளாகவே வீடியோஸ் போட முடியல, அதுக்கு சாரி. இனிமேல் நான் எல்லா வீக்கெண்ட்லேயும் கண்டிப்பாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன் இல்லை, கண்டிப்பாக போடுவேன். பட் இப்போ வந்துட்டு போஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ரிவிஷன்லாம் போயிட்டுருக்கு, அதனால கொஞ்சம் போட முடியல, சாரி. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறையா வருது கைஸ். அதனால் அதோட ப்ரிப்பரேஷனு ஹெவியாக இருக்குது, அதனால தான் வீடியோஸ் கொஞ்சம் போட முடியல, சாரி. ஸோ இனிமேல் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வரும், பட் வீக் டேஸில் கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இல்லை. பட் மேபி நான் வந்துட்டு இன்கேஸ் வீடியோ எடிட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன்னா வீக் டேஸில் கூட சில டைம்ஸ் போடுவேன், பட் எல்லா டைம்ஸ்லேயும் போட சான்சஸ் இல்லை. சரி, ஓகே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆக்சுவலி ஸ்டீல பிரெயின் ராட்டில் இது எவ்வளோ பெரிய பிரெயின் ராட் தெரியுமா? ஹாட்ஸ்பாட்டுன்றது சீக்ரெட்டு. இந்த கேமில் இவ்வளோ ஈஸி. லாரிலாம் வந்துட்டு ஸ்டீல பிரெயின் ராட்டில் மொக்கையாக காட்டுவாங்க, பட் இதில் அது ஈஸியாக அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய பிரெயின் ராட், அந்த மாதிரி ஆப்போசிட்டாக காட்டுறாங்க. ஓகே, இது பார்த்தா நிறையா காசு தர மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் கூட பண்ணலாமா தெரியலையே. ஸோ நான் ஸ்டீல் பண்ணலான்னு தான் நினச்சேன், பட்டு பண்ணலாமான்னு தெரியல. ஓகே, இங்கே ஏதோ ஷவல் போகுது. ஓகே, ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டீல பிரெயின் ராட்டில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம்னா ரீபத்லாம் ஒரே லெவல் தான் பண்ணியிருப்போம். நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஆஃப்லைனில் ஒரு 10-15 ரீபத் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே 9 ரீபத் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே வந்துட்டு ஸ்டீல பிரெயின் ராட் பார்ட் 2 வரும். ஸோ அதில் என்ன பண்ணுவோன்னா நம்ம ரீபத்தில் ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணலான்னு எனக்கு ஐடியா இல்லை, பட் நம்ம ஏற்கனவே 9 ரீபத்ஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? ஐய, ஒரு கேம் விளையாடும் போது இன்னொரு கேமை பத்தி எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல கேமை விளையாடு. இங்க பாரு, நீ இன்னும் ரீபர்த் பண்றதுக்கு கூட இருக்கு. முதல்ல போய் அந்த குட்டியா ஒன்று இருக்குமே, என்னது ட்ரையோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குதுடா. என்னடா பேரு இதெல்லாம்? அது லாஸ்ட் அலலைத்தாஸ் டா. ஹே பல்லரினா லோலோ. ஓஹோ, ஐயோ, இது ஸ்டீல பிரெயின் ராட்டில் கூட செம்ம பிரெயின் ராட்டு. ஸோ பல்லரினா லோ சம்திங் அந்த மாதிரி தான், பட் நல்லா மணி தரும். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல பிரெயின் ராட்டில் செம்மையாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ என்னடா இன்சர்ட் ஆக மாட்டேங்குது? ஓகே.
சரி ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ரீபத்துக்கு ஆல்மோஸ்ட் தேவையானது பண்ணியாச்சு. ரீபத்தே பண்ணியாச்சு. ஓகே, எஃபெக்ட் எல்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். என்ன ஆகுது? ஓகே, என்னண்ணா கைஸ் எதுவுமே சேஞ்சஸ் இல்லையே கைஸ். அது மட்டும் காசு ஏறிட்டுருக்கு. ஓ ஓகே, இந்த ரீபத் பண்ணால் பிரெயின் ராட்ஸ்லாம் போகாது போல் இருக்குது. பட்டு இங்கே என்னது இது? எதுவுமே கண்ணுக்கு தெரியாது ஒன்று இருக்குது. ஓகே, ரீபத் பண்ணால நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க போல். ஓகே, இது வந்துட்டு ரோபக்ஸ் கேட்குறாங்க. நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 8000 வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் காசு நம்மளுக்கு போகவே மாட்டேங்குது பாருங்களேன். ஓகே, இந்த 9000 வச்சு ப்ளஸ் 2 ஸ்டார். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 3 ரீபத் பண்ணால் தான் 2 ஸ்லாட்டே கிடைக்குமா? ஓகே, இப்போ நம்ம அதுக்குள்ளே 2வது ரீபத் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நோ பண்ணோம். ஓகே, இது வந்துட்டு கேமு கான்செப்ட்ஸ் அப்போ ஈஸியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ டஃப்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னொரு ரீபத் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 ஸ்லாட் கிடச்சிருமா? அதுதான் இதை வந்துட்டு கான்செப்ட்டு. ஸோ 2 ஸ்லாட் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். நான் அப்போவே நினச்சேன் ரீபாத் பண்ணப்போ ஏன்டா காசு அதிகமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரெயின் ராட்லாம் போக மாட்டேங்குதுன்னு நினச்சேன். ஏன்னா அந்த கேமில் ஒரு ரீபத்துக்கே வந்துட்டு ஒரு ஸ்லாட் எக்ஸ்ட்ரா, இதில் 3 ரீபத் பண்ண சொல்கிறாங்க. ஏதோ எனக்கு சதி திட்டம் தெரிஞ்சுது அப்போவே. ஏன்டா நம்ம ரீபத் பண்ணியும் நம்மளுக்கு ஸ்லாட் அதிகமாகலை, காசு குறையல, பிரெயின் ராட்லாம் போகலை நினச்சேன்டா. இந்த கேம் காரணங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அதை நீ போட அங்கே பாருங்கள் கைஸ், நம்மளோட திருடிட்டு போகிறான். நம்மளது திருடுறானா இல்லை? ஓகே, திருடலன்னு நினைக்கிறேன், அதை வாங்கியிருக்கான் போல். சரி ஓகே, நீ சொல்கிற மாதிரியும் கரெக்டு தான்டா மங்கூஸு. ஸோ நம்ம மங்கூஸ் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ ஈஸியாக ரீபத் பண்ண முடியுதுன்னா பார்த்துக்கோங்க. கற்கர் கற்கர் சஹூர் சி கற்கர் கற்கர் கர். ஓகே யாரோ அதை கொண்டுட்டாங்க. நம்ம அதை ஆட்டி போட்டு போயிடலாம். ஓகே இருங்க, நம்ம ஆட்டி போட்டு ஓடி போயிடலாம். ஓகே, பிளேஸ் இருக்கா? ஓகே, வந்துச்சு. அதுதான் கைஸ், யாரும் கைஸ் என்னாச்சு இப்போ? எதுக்கு இது நம்மளோட ஒட்டிகிட்டு இருக்குன்னே தெரியலையே கைஸ். இதோ கிளிச் ஆகிடுச்சு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி ஓகே கைஸ், நான் கேம் விட்டு வெளில போயிட்டு உள்ளே வரேன். ஓகே, அது ஆக்சுவலி கிளிச்சு தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இருட்டாயிருச்சு, அதனால தான் பேக்ரவுண்ட் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரீபத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளூரா அப்புறம் மணி கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, கற்கர் வந்துட்டு ஒரு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சீக்ரெட் பின்ட்டு. ஸோ அதை போய் இப்படி அதுவும் லாஸு இப்படி பண்ணுறாங்களே, கொஞ்சம் லாஜிக் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எதுக்குடா நம்ம மேலே இப்படி பவரை யூஸ் பண்ணிட்டு கைஸ் எல்லாம் நவரும். ஓகே, லாக் பண்ண மறந்துட்டேன் கைஸ். நான் இவ்வளோ நேரம் லாக்கே பண்ணல. பட் எவனுமே நம்மக்கிட்ட தான் ஆட்டையவே போடலையே, ஏன்னே தெரில. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஏதோ இவங்கிட்ட ஓப்பனில் இருக்கா? எல்லாருமே கிளவராக லாக்கில் வச்சுருக்காங்க, நம்ம தான் ஓப்பனில் வச்சுருக்கோம். பட் யாரும் திருடலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம், நீ ஒன்று கேட்டிய ஃப்ளூரா, அது முதல்ல போய் பாரு. அதுக்கப்புறம் இங்கே பாரு, வெப்பன்ஸ் கிடச்சிருக்கு, சூப்பரு. அந்த கட்டையை வாங்குடா, அதுதான் உன்னால் இப்போ வாங்க முடியும். ஓ, ரீபத் பண்ண போனால் நிறைய வெப்பன்ஸ் கிடைக்கும் போல இருக்கே. அடே சாமி, பைல்வான் மாதிரி இருக்கடா. ஆமாங்க, இந்த கட்டை பவர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு பாருங்களேன். நிறைய பேர் இந்த மாதிரி பவர் வெப்பன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளை உட்காந்து நம்மளை அடிச்சிட்ருக்காங்க. ஓகே, இனிமேல் நம்ம தான் என் பாருங்க பைல்வான் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பிரெயின் ராட்டாக இருந்துச்சு அங்கே. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃப்ளூராவும் மணியும் கொஞ்சம் அது ட்ரிப் கைஸ், ஃப்ளூராவும் வருது. ஆஹா, இது எப்படி? ஆஹா, காசு இல்லை கைஸ். ஃப்ளூரா போகாது, எனக்கு ஒன்று வேணும். ட்ரிப்பாக கூட வருது. ஓகே, அப்போனா ஃப்ளூரா மட்டும் ஒரு நல்ல ஒரு ஹை லெவல் பிரெயின் ராட்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை ரொம்ப மணி கேட்குறாங்க. பட் சீல பிரெயின் ராட்டில் அது படு மொக்கையான பிரெயின் ராட்டு. ஐயோ, நிறைய காசு கேட்குறாங்களே, 20K கிட்டத்தட்ட வேணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்மளால் வாங்க முடியல, ஸோ அப்புறமா வாங்கிக்கலாம். இது வேறு. ஓகே, நம்ம வேணா அப்புறமா மணி கொஞ்சம் தான். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு 14K வந்துருச்சு. 20K சம்திங் வேணும். நம்ம ஹாட்ஸ்பாட்டை விற்றுடலாம், தேவையில்லை. அப்புறம் சும்மா திண்டி பண்ணி இருக்கட்டும். பேஸ் கொஞ்சம்
ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாட் ஹாட்ஸ்பாட்டையும் விற்றுடலாம். அப்புறம் அதுதான் தேவையில்லாதது இருந்தால் விற்றுடலாங்க. போதும் விற்றுது. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் ட்ராபி, சாலமீனோ, பென்குயினோ, கப்புச்சினோ, அசினோ, மொனாக்காம்பலபு, என்னையா இதெல்லாம் மொக்கே வந்துட்டுருக்கு கைஸ். ஓரளவுக்கு ஃப்ளூரா அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு. பட் இந்த ரேட்டுக்குள்ளே வரணும். வராது, பட் வந்தால் நல்லாயிருக்கும். அடடடடடடா, எப்பயா அந்த பிரெயின் ராட் வந்து தொலையுனே தெரியலையே. அம்மா யாரா அது உண்மையா வந்து அடிக்கிறது? போய் அட்ரா அவனை, போய் சண்டைக்கு போய் அவனை நீ ஜெயிச்சுட்டு கத்தி எதுக்கிட்ட இருக்குது, அந்த கட்டையை எடுறா. நோ 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 மங்கூஸு, யார் நம்மளை வந்து சூண்டுனாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம். அவன் வந்து நம்மளை அடித்து அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம், விட்டுரு மங்கூஸு. நம்ம எதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு. சரி ஓகே. யாரா இவன் காசு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்களேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ தாத்தா சஹூர் கிடச்சிருக்கு, விச் இஸ் குட். டுங் 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 சஹூர் மாதிரியே இது ஒரு சஹூர் டைப் தான். ஓகே, விச் இஸ் நல்ல மணி தருது. ஃப்ளூரா வரவே இல்லைக்கா. இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். நம்ம ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட். ஓகே, சரி ஓகே. ஸோ இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலாம், பிகாஸ் இது ஆல்ரெடி லென்த்தியாக போச்சு. ஸோ உங்களுக்கு இதோட லைக் டார்கெட் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 லைக்ஸ் அது போடுங்களேன். நம்மளாம் கணக்கில் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 லைக்ஸ் வந்தாவது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வியூஸ் டார்கெட் வச்சுக்கலாம். நம்ம வியூஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 வியூஸ் வச்சுக்கலாம். ஸோ 100 வியூஸ் போச்சுன்னா 120 வியூஸ் வச்சுக்கலாம் மேக்ஸிமம். ஸோ அவ்வளோ வியூஸ் போச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போடலாம். ஏன்னா தெரியல நம்ம வியூஸ் வருமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கானு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஆமாம் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.